11th standard business max exercise 8.2 question number 3. A die is thrown twice. Die is thrown twice. 2 times வந்து ஒரு die thrown பண்ணுறோம். அதில் கிடைக்கிற sample spaceல AB add on the first throw. அதே போல் Bங்கிறது add number on second throw. Check whether A and B are independent. A die is thrown twice. 2 times ஒரு டையை thrown பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் என்ன வரும் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6, நெக்ஸ்ட்டு 2, 1, 2, 2 எக்ஸட்ரா அப்படின்னு வரும். அதை முதல்ல எழுதிடுவோம். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். n of s equal to total number of elements என்னன்னா 36. n of s equal to 36. இதில் கணக்கில் வந்து ஏங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா add number on first throw. முதல்ல இருக்கிறதுல add number இருக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற த்ரோ, செகண்ட் இருக்கிற த்ரோ, அதே போல் இதை எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபஸ்ட்டு த்ரோ, செகண்ட் த்ரோ, ஃபஸ்ட்டு த்ரோ, செகண்ட் த்ரோ. அந்த மீனிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட் மட்டும் ஆட் நம்பராக இருக்கணும். அப்படின்னா எந்தெந்த வரிசையில், இந்த வரிசையை எடுத்துக்கிட்டோம்னா 1, 1, 1, 2, 1, 3, 1, 4 அப்படின்னு ஃபஸ்ட்டு எலமெண்ட் மட்டும் என்னவாக இருக்கும்னா ஆட் நம்பராக இருக்கும். இந்த ரோல் அப்படி இருக்கும். அடுத்தது இதை எடுத்துக்கிட்டோம்னா இது ஈவன் நம்பர் ஆகிடுது. அதனால் அடுத்தது 3, 1 எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆட் நம்பராக இருக்கும். தேர்ட் ரோவை எடுத்துக்கிறோம். அடுத்தது ஃபோர்த் ரோவில் ஈவன் நம்பர் ஆகிடுது. இதை விட்டுட்டு அடுத்தது ஃபிஃப்த் ரோ இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிட்டோம்னா 5, 1, 5, 2ன்னு ஃபஸ்ட்டு த்ரோவில் நமக்கு ஆட் நம்பர் கிடைக்கும். கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏங்கிறது என்ன அப்படின்னா ஆட் நம்பர் ஆன் ஃபஸ்ட்டு த்ரோ. லெட் A denote the event of getting odd number on first throw. N of A is equal to number of elements in A. Aல மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் 6, அடுத்தது 6, அடுத்தது 6, டோட்டல் 18 வரும். N of A is equal to 18. N of A 18னா P of A is equal to P of Aங்கிறதுக்கு ஃபார்முலா N of A by N of S. N of S அப்படிங்கிறது நமக்கு கணக்கில் ஏற்கனவே 36ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். N of Sக்கு பதிலாக 36, N of Aக்கு பதிலாக 18. 18 by 36ங்கிறது 118, 18, 218, 36. இதுதான் வந்து P of Aயோட வேல்யூ. அடுத்தது சம்மில் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது B. Bங்கிறது என்னன்னா த ஈவெண்ட் ஆட் நம்பர் ஆன் தி செகண்ட் த்ரோ. செகண்ட் த்ரோவில் ஆட் நம்பர் வரணும். செகண்ட் த்ரோவில் ஆட் நம்பர்னா செகண்ட் த்ரோங்கிறது எதுன்னா இப்போ ரெண்டாவதாக இருக்கிறது தான் செகண்ட் த்ரோ. இங்கே இருக்கல 3ன்னா செகண்ட் த்ரோ. 5, 4ன்னு கொடுத்துருந்தா அதில் இங்கே இருக்கிறது தான் செகண்ட் த்ரோ. 6, 5னா செகண்ட் த்ரோ எதுன்னா இந்த 5ங்கிறது தான் செகண்ட் த்ரோ. அதுபோல் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு த்ரோ, செகண்டில் இருக்கிறது செகண்ட் த்ரோ. நமக்கு செகண்ட் த்ரோவில் ஆட் நம்பர் வரணும். அப்போ செகண்ட் த்ரோவில் ஆட் நம்பர் வரணும்னா ரெண்டாவதாக இருக்கிறது ஆட் நம்பராக இருக்கணும். ரெண்டாவதாக இருக்கிறது ஆட் நம்பராக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரோ வரும்போது நம்ம என்ன செஞ்சோம்னா ரோ வைஸ் பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு ரோ 1, அடுத்தது தேர்ட் ரோ, அடுத்தது ஃபிஃப்த் ரோ. இதுதான் வந்து என்னென்னா இந்த 18 எலமெண்ட் தான் இங்கே எழுதணும். இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் த்ரோவில் ஆட் நம்பர் வரணும். அப்படிங்கிறப்ப காலம் வைஸ் பாருங்கள். காலம் வைஸ் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது இங்கே இருக்கிற நம்பர். இது நமக்கு ஆட் நம்பராக வரணும். இது இந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு காலம். அடுத்தது இதை விட்டுடுங்க, ஏன்னா இதில் வந்து செகண்டில் என்ன இருக்குன்னா ஈவன் நம்பர் வருது, நமக்கு ஆட் நம்பர் வரணும். அதனால் இதை எடுத்துக்கிறோம். இந்த 3ன்னு வருது இல்லையா, இதை எடுத்துக்கிறோம். இந்த வருஷம் 1. அடுத்தது இதை விட்டுட்டு 5ன்னு வருது இல்லையா, இது ஃபஸ்ட்டு காலம், தேர்டு காலம் அண்டு ஃபிஃப்த்து காலம். அதை எடுத்து எழுதிக்கிறோம். Bங்கிறது என்னன்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர் ஆன் செகண்ட் த்ரோ. Let B denote the event of getting odd number on second throw. அந்த செகண்ட் த்ரோவில் இருக்கிற இந்த காலம் வைஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம்,
இந்த எலமெண்ட் 18 எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து எழுதிடுறோம் பிங்கிற இடத்துல. b is equal to அந்த எலமெண்ட் எழுதிட்டோம். அப்போ இதுலேருந்து நமக்கு n of b அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் b. பியில் மொத்தம் எத்தனை இருக்கும்னா 18 இருக்கும். b is equal to n of b 18னா p of b. p of b அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா n of b by n of s. n of bங்கிறது சம்பளம் என்ன இருக்குது 18 by n of sங்கிறது ஆல்ரெடி 36ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 118 18 218 36. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது a இன்டர்செக்ஷன் b. a இன்டர்செக்ஷன் b ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும். அதுமாரி எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதுகிறோம். ஏபி ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். பாருங்கள் 1,1 இதுலேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. 1,3 இதோ இருக்குது 1,3 1,3. அடுத்தது 1,5 1,5. அடுத்தது 3,1 3,1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. 3,3 இந்த இடத்துலையும் இருக்குது இங்கேயும் இருக்குது. 3,5 3,5. அடுத்தது 5,1 ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். 5,3 5,3 5,5 5,5. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் ஆடாக இருக்கணும், செகண்ட் எலமெண்ட்டும் ஆடாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத தான் இப்போ நம்ம வந்து டிக் பண்ணியிருக்கோம். ரெட்டிங்கில் போட்டிருக்கிறது மொத்தம் பார்த்தோம்னா இதில் ஒரு 3 இங்கே ஒரு 3 இருக்குது, இதில் ஒரு 3. டோட்டல் எலமெண்ட்ஸ் 9. அதே போல் இங்கே பார்த்தோம்னா இங்கேயும் அதே போல் 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை எடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் எழுதிக்கிறோம். இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா 9 எலமெண்ட் இருக்குது. அதனால் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 9 வரும். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தது அதுலேருந்து p ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. p ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என்ன 9 டிவைடட் பை n ஆஃப் எஸ்ங்கிறது என்னென்னா 36. இதை சிம்பிளை பண்ணோம்னா 199 49 36. இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செக் வெதர் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட். ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னா கண்டிஷன் என்ன அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு இருந்தால் ஏயும் பியும் இண்டிபெண்ட். இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறத வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1/4. இது 1/4 equal to P of Aங்கிறதோட வேல்யூ என்னன்னா 1/2. P of Bக்கு என்னன்னா 1/2. Therefore 1/4 is equal to 1/2 into 1/2 1/4. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வருதா? Therefore A and B are independent. அவ்வளோதான். ஓகே.